கேள்விப்பட்டிருக்கீங்க, எல்லாரும் பார்த்துருக்கீங்க. எல்லாரும் இந்த இந்தியன் 1, இந்தியன் 2 மட்டும் பேஸ்புக்ல, யூடியூப்ல சாமர்த்தியம் வைத்தியசாலை நீங்கள் எல்லாரும் வாழ்ந்த விஷயம். அது கடைசியில நான் எங்கடா எனக்கு என்னுடைய நண்பர்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, என்ன அமைச்சர் அவங்க கொடுக்க சொல்லி மெசேஜ் போட்டு அடுத்த நாள் பார்த்தா என்னையும் நினைச்சாச்சு. என்ன நினைச்சது என்றால் சாமர்த்திய நிர்வாகத்துக்கு என்ன நினைக்கல. ஆரம்பத்தில் ஒரு நினைப்பு சொல்லிங்கன்னா நந்தன் சயந்தன் சாமர்த்தியை சேர்ந்தவர். இந்த சத்தம் போடுற கட்டிடம் ஒரு ஆக்சிடென்டல் எமர்ஜென்சி, அதெல்லாம் பச்சை பொய்யான விஷயங்கள் தரப்புற செய்யப்பட்டது. இதுல சொல்ல வேண்டும், அந்த ஆக்சிடென்டல் எமர்ஜென்சி எப்படி வந்ததுன்றது முன்னாள் மாகாணத்தை கொடுத்தவர்களுக்கு தெரியும். கொடுத்தா சயந்தன் அந்த மாதிரிலாம் சேர்ந்தவர்களே அவருக்கு தெரியும். சாவகச்சேரிக்கு வந்தார் அமைச்சராக இருக்கிற நேரம் எல்லா மாகாண சமூகத்தினரும் தங்கள மாவட்டத்துக்கு அது வந்து இது ஒரு மட்டும் கலெக்டாங்க. ஆனால் நாங்கள் இந்த ஆக்சிடென்டல் எமர்ஜென்சிக்கு வந்து காசு வரையும் இல்லை. ஒரு காலம் புறம்பா நாங்கள் ஒரு வேர்ல்ட் பேங்க் HSBC 2 என்று சொல்லி ஒரு தெரியும், ஒரு வேர்ல்ட் பேங்க் ப்ராஜெக்ட் கொண்டு வந்தது. அந்த நேரம் ஏனையின் காப்பெட் போட்ட புதுசு நிறைய ஆக்சிடென்ட் நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்க, நிறைய இறப்புகள் வந்தது. இந்த மனத்தில் ஒரு யோசனை இருந்தது என்னென்றால், இந்த இறப்புகளை தடுக்கிறதுன்னு சொன்னால் நாங்கள் ஏனையினை ஒட்டி ஆக்சிடென்ட் சர்வீஸ் இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தது. ஏனையினை ஒட்டி ஆக்சிடென்ட் சர்வீஸ் இருக்க வேண்டும் இந்த மனிதனில் போவது என்று நாங்கள் புகைசார் நிபுணர்களோட ஒரு டிஸ்கஷன் செய்த நேரம் அவையில் சாவகச்சேரியை சஜஸ்ட் பண்ணிக்கணும், அதே மாதிரி வவுனியாவையும் சஜஸ்ட் பண்ணிக்கணும், ஆலோசனை வழங்கிக்கணும். நீங்கள் ஏனையில போட்டீங்க வேண்டாம், வவுனியாவில் டாக்டர்ஸ் இருக்கணும், வசதி இல்லை. சாவகச்சேரியில வசதியும் இல்லை, டாக்டரும் இல்லை. ஆனால் யாழ் போதனா வைத்தியசாலை டாக்டர் உதவி செய்யணும். நாங்கள் சென்று ஏன் நீங்க போடுவோம் இந்த ஆக்சிடென்ட் போடுவோம்னு சொல்லி நாங்கள் HSBC பூமியில வந்த காசை எல்லா மாவட்டத்துக்கும் பிடிக்க அந்த மாவட்டங்கள் சம்பந்தப்பட்ட மாவட்டங்கள் இல்லை 5 மாவட்டத்துக்கும் சொல்லி அவையில காசுல கொஞ்சத்தை எடுத்து உண்டாக்கி அந்த காசை தான் நாங்கள் காவல்துறைக்கும் வவுனியாவுக்கும் நாங்கள் ஸ்டேஜ் 1 என்று சொல்லி கொடுத்தாங்க. 2 எமர்ஜென்சி வந்தாங்க. அதுல வந்தாங்க. அது எங்களோட மாகாண சபையால முன்மொழியப்பட்ட ஒரு நிகழ்ச்சி 2015. 2015 அந்த நிகழ்ச்சி முன்மொழியப்பட்டாலும் அது ஸ்டேஜ் 1 காசு தான் கொடுக்கப்பட்டது. அதுக்கு பிறகு 2019 ஒரு கொரோனா வந்தது. ஆனால் வவுனியாவில் அவையில் வெவ்வேறு காசு எல்லாத்தையும் எடுத்து ஓரளவு பூரணப்படுத்தி இயங்கு நிலைக்கு கொண்டு வந்தார்கள். சாவகச்சேரியில் அது துறக்கப்பட்டது 2022ஆம் ஆண்டு. 2022ஆம் ஆண்டு 19 வேலை செய்யல. 16ஆம் ஆண்டு தான் நினைக்கிற முதலாவது நிதி ஒதுக்கப்பட்டது கொஞ்சம் காசு. அவர் படிப்படியா வேலையை முடிந்தது 2022. ஆனால் சொல்லப்பட்ட 14 வருஷம் மூடிக்கிறார் என்றதுதான் எல்லாத்திலையும் சொல்லப்பட்டது. அப்படி இல்லை, அதை கொண்டு வந்தால் நான் எங்கிற மாகாண சபை அந்த கட்டடத்தை கொண்டு வந்தோம். வவுனியாவை எங்க கொண்டு என்ன தொடுத்தது என்றால், சாவகச்சேரிக்கு வந்த காசத்தான் டாக்டர் சத்யலிங்கம் வனவாசிய வவுனியா கொண்டு கண்டு சொல்லி அதுக்கு என்னையும் கொண்டு வந்து 2,000 அப்படியே போயிட்டு. அப்படி இல்லை, வவுனியாவுக்கும் சாவகச்சேரிக்கும் காசு கொடுக்கணும். எனக்கு உள்ளிருந்த எலும்பு உடைஞ்ச நேரம் நானும் போய் அந்த ஆஸ்பத்திரி தான் 3 மாதம் படுத்திருந்தேன் வவுனியாவில். நாங்கள் இப்படி பல விடயங்களை செய்திருக்கோம். இந்த ஆம்புலன்ஸ் பணம் போட்டிருக்கோம். இலங்கையில முதலாக இலவச ஆம்புலன்ஸ் துவக்கி விட்டது இந்த மாகாண சபை, வடக்கு மாகாணம். இலங்கையில முதல் வேறொரு இடத்துல நாங்கள் இந்த ஆம்புலன்ஸ் சேவை துவங்கி 1.5 வருஷத்துக்கு பிறகுதான் அப்போது அமைச்சராக இருந்த ஹர்ஷ டி சில்வா முயற்சியாக இந்த 1990 வைத்து இருக்கிற ஆம்புலன்ஸ் கொண்டு வரப்பட்டது.